ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாக்ஷிஸ் vlog. இன்னைக்கு நம்ம சேனலில் நந்தியாவட்டம் பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் ஒரு சைடாக வச்சு எப்படி நந்தியாவட்டம் பூ கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போது இந்த வீடியோவில் மேலே கீழேன்னு 2 சைடும் வச்சு எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் கட்டுறதுக்கு தேவையான அளவு நந்தியாவட்டம் பூவும் உள்ளன் நூலும் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண நூலில் கூட கட்டிக்கலாம். நான் உள்ளன் நூல் வந்து கொஞ்சம் கலர் நூலாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்க்குறக்கு வீடியோவில் கிளியராக தெரியணுங்கிறக்காக. இது நார்மலாக பூ கட்டுற மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக பூ கட்டுறதுக்கு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு கட்டுவோம். அதே மாதிரி இப்போவும் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மறுநாள் இதுக்கு வந்து 2 முடிச்சு போடுறேன். சரி, ஃபஸ்ட்டு பூ வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக ஸ்டிஃப் பண்ணி கட்டணுங்கிறக்காக. அடுத்ததாக ஒரு பூ மட்டும் எடுத்துக்கிறோம், அது வந்து மேலே மட்டும் வச்சுக்கிறோம். இது எப்படி கட்ட போகிறோன்னா, முன்னாடி இருக்க கீழ் பூவை சுற்றிட்டு அதோட காம்பை மட்டும் சேர்த்தி முடிச்சு போட போகிறோம், பூமுடி. இது நார்மலாக நம்ம பூ கட்டுறது தான். நீங்கள் கட்டி பழகிட்டிங்கன்னா இது கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இன்னொரு பூ எடுத்துட்டு அந்த பூவை வந்து கீழே மட்டும் வச்சுக்க போகிறோம். ஒரே ஒரு பூ எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம மேலே பூ வச்சோம் இல்லைங்களா, பூ அதோட காம்பை சேர்த்திட்டு அந்த மேல் பூவையும் சேர்த்து பூமுடி போட போகிறோம். நீங்கள் கட்டின பூவில் பார்த்தீங்கன்னா 2 நூல் வந்திருக்கும். அது 2ஐயும் கொஞ்சம் நெருக்கமாக தள்ளிக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க முடிச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ அடுத்ததாக ஒரு பூ மட்டும் எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு கீழே இருக்க பூவோட சேர்த்திட்டு அதை சுற்றி அந்த காம்போடு சேர்த்தி பூ முடிச்சு போடுறோம். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ பின்னாடி திருப்பி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி முடிச்சிருக்கும், பேக் சைடில் வேறு மாதிரி முடிச்சிருக்கும். நீங்கள் நல்லா கொஞ்சம் தூரம் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். இப்போ இந்த பூ நம்மளுக்கு எவ்வளோ நீளமாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீளமாக கட்டிக்கலாம். கடைசி பூக்கு மட்டும் நீங்கள் ஆரம்பத்திலே போட்ட மாதிரி 2 முடிச்சு போட்டுட்டு தேவையான அளவு நூல் விட்டுட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த பூ கட்டுறக்கு நீங்கள் போட்டிருக்க முடிச்சு எல்லாமே ஒரே கோட்டில் வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சைடு ஒரு மாதிரி, இன்னொரு சைடு வேறு மாதிரி இருக்கும் முடிச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சைடு வந்து பூ வைக்கிறதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சைடு வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த பூ கட்டுறக்கு நீங்கள் வந்து உள்ளன் நூல் யூஸ் பண்ணுறனால நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்சான கலர் இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நந்தியாவட்டம் மட்டும் இல்லாமல் முல்லைப்பூ, ஜாதிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு காம்பு நீளமாக இருக்க பூ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கட்டலாம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கட்டி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.